பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, காரைக்குடி TLC தெய்வீக ஐக்கிய ஆலயத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த யூடியூப்பின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மனமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் திருத்துவ பண்டிகையின் திருநாளாகிய ஆராதனையை நாம் மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றோம். அதற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மூவரில் ஒருவராக நின்று முப்பெரும் தெய்வமாக எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவ திருநாளின் மகிழ்ச்சியை நாங்கள் அனுசரிக்கவும் உமக்கு நன்றி செலுத்தவும் இவ்விடத்திலே கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆராதனையை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற 19ஆம் கீர்த்தனையை நாம் சேர்ந்து பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபரப்பிதாவே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபரப்பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடன் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியின் மனுடன் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசற்குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் மரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் மரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கார்த்தாதி கார்த்தா கருணை சமுத்ரா நித்ய திரியேகா நமஸ்காரம், கார்த்தாதி கார்த்தா கருணை சமுத்ரா நித்ய திரியேகா
கர்த்தரானவர் உங்களோடு இருக்க கடவார். பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, கிறிஸ்தவமை விசுவாச அறிக்கையில் நித்திய திருத்துவத்தின் மகிமையை உணரவும் திவ்ய மகிமையின் வல்லமையால் அதன் ஒருமையை வணங்கவும் உம்முடைய அடியாருக்கு கிருபை செய்திருக்கிறீர். இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தின் உறுதியின் மூலமாக நாங்கள் விரோதமான யாவற்றின் என்றும் காப்பாற்றப்படுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாடுகின்ற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருத்துவ பண்டிகை என்று அழைக்கப்படுகின்ற இந்த பரிசுத்த நாளிலும் வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியினை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அது யோவான் என்பவர் எழுதின நற்செய்தியுள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரத்யுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் போதனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சிகளை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவருமான மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றார் என்பதுவே.
பராவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் வழியாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் மகா தூய ஆவியால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி இல்லாமல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். மகா தூய ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் மகா தூய வான்களுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கையின் கடைசியில் இருக்க தூய ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் தங்களுடைய திருமண நாளையும் காணப்போகின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவர், நான் உனக்கு முன்னே சென்று கோண அளவினை செம்மையாக்குவேன் என்று சொன்ன வாக்குக்கு இணங்க நீங்கள் கடந்து செல்லப் போகின்ற புதிய ஆண்டு முழுவதும் உங்கள் பாதைகளை அவர் செவ்வையாக மாற்ற ஆண்டவர் அருள் புரிவார் என்று வாழ்த்துகின்றோம். சிறப்பாக காரைக்குடி TLC தெய்வீக ஐக்கிய ஆலயத்தின் சபை மக்களுக்காக நான் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இப்பொழுது உங்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற அன்பின் நல் ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது தகப்பனே. ஒவ்வொரு நாளும் அதை ஆசீர்வதித்து திரும்ப எங்கள் கரங்களில் கொடுக்கிறேன். அப்படியாக கடந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய திருக்கரத்தில் ஜீவனை பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டை நிறைவு செய்து புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கப் போகின்ற பிறந்த நாளை காண்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திரு பாதத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கின்றோம் தகப்பனே. தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளை கடந்த ஆண்டு முழுவதும் காத்து எல்லா தீமைகளிலிருந்து விலக்கி நன்மைகளை கொடுத்து துன்பங்கள் சோர்வுகள் கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் அவர்கள் ஒரு தகப்பனை போன்று தோளில் சுமந்து தாயை போன்று அரவணைத்து காத்தீர் மற்றும் நன்றி செலுத்துகின்றோம். பிறக்கின்ற இந்த புது வருஷத்திலும் உடைய பிள்ளைகள் இன்னும் மனமகிழ்ச்சியையும் உடைய நீடித்த கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்று சுகமாய் வாழ உதவி செய்வீராக. கர்த்தாவே, அதுபோன்று திருமண நாளை காணப்போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குடும்பத்தை நீர் காத்துக்கொள்ளும். குடும்பத்திற்கு வேண்டிய இகபர நன்மைகளை தந்து வழிநடத்துவீராக. துதி கன மகிமையினால் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென். நேற்றும் இன்றும் என்று மாறதிருக்கிற ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசீர்வாதமும் இந்த புத்தாண்டு முழுவதும் பிறந்த நாளை காணப்போகின்ற திருமணனை காணப்போகின்ற ஒவ்வொருவரும் கூடியிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்முடைய அருளுரைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்ற பாடலின் முதல் கவியை மட்டும் நாம் சேர்ந்து
பாடுவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்ற பாடலின் முதல் கவி மட்டும் நாம் சேர்ந்து பாடுவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, ஓந்தன் வீடாய் தங்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, ஓந்தன் வீடாய் தோன்றும் இயேசு நாயகா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தினீர் தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவளாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, திருத்துவ பண்டிகை திருநாளாகிய இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, அது நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட யோவான் 3ஆம் அதிகாரத்தின் முதல் 8 வசனங்களை நாம் திரும்ப எடுத்து வைத்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று ஒரு சிறப்பு தன்மை இருப்பதாக நாம் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடந்த வாரத்திலே பரிசுத்த ஆவியின் பண்டிகையை, அதாவது திருச்சபை பிறந்த நாளை ஒரு பண்டிகையாக நாம் அனுசரித்தோம். இந்த வாரத்திலே திருச்சபையின் தூண்களாக இருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று மூவொரு தெய்வத்தை ஒரே கடவுளாக இணைத்து கொண்டாடுகின்ற திருநாளாக இது இருக்கிறது. இன்றைய அருளுரை பகுதியை நாம் சிந்திப்பதற்கு முன்னதாக திருத்துவத்தை குறித்து ஒரு சில காரியத்தை நாம் பார்த்து இந்த நாளுக்குரிய அருளுரை பகுதிக்கு கடந்து செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த திருத்துவ திருநாளிலே நாம் அறிய வேண்டிய மிக முக்கிய செய்தி என்னவென்று சொன்னால், கடவுளுடைய முழு தத்துவம் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கடந்து செல்வது நலமாக இருக்கும். படைப்பிலே செயலாற்றிய பிதாவும், உலகில் மனிதனாய் பிறந்து மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவும், இன்றும் நம்மை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியாகிய கடவுளும் காலத்தால் வேறுபட்டாலும், காட்சிகளால் வேறுபட்டாலும், கடமைகளை ஆற்றுவதிலே வேறுபட்டாலும், இந்த மூவரும் ஒருவரே என்பதை நாம் அறிவது மிக அவசியமாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, சூரியன் ஒன்றாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருகின்ற ஒளியும் வெப்பமும் வெவ்வேறாக இருக்கிறது போல, சூரியனாகிய நம்முடைய பிதாவும், ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவும், வெப்பமாகிய பரிசுத்த ஆவியானவரும் வெவ்வேறு காலங்களிலே நம்மோடு இடைப்பட்டு நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பதை
நாம் மறந்துவிட கூடாது. அந்த திருத்துவ தெய்வம்தான். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் எந்த விதமான பாவத்திலும் எந்த விதமான அசுத்தத்திலும் விழுந்து விடாதிருக்கவும், ஒருவேளை நாம் விழுந்து விட்டாலும் நம்மை தூக்கி எடுத்து மீண்டும் நம்மை அரவணைத்து வழிநடத்துகின்றதாகவும் இருக்கிறது. எனவே அந்த திருத்துவ தெய்வத்தை நாம் உள்ளத்திலே ஏற்று என்றும் அவரை போற்றி மகிழ்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த நாளுக்குரிய அருளை பகுதிக்கு கடந்து வர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கு நிக்கோதேமு என்ற ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியை நாம் மிக சுருக்கமாக 2 தலைப்புகள் கீழ் சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒன்று, தேடி வந்த நிக்கோதேமு. தேடி வந்த நிக்கோதேமு. இரண்டாவதாக, தெளிவுபடுத்தின இயேசு கிறிஸ்து என்ற 2 தலைப்பை கொடுத்து தியானிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக, தேடி வந்த நிக்கோதேமு என்ற தலைப்புக்கை நாம் சிந்திப்போம். நிக்கோதேமு என்ற பெயருக்கு மாசற்ற இரத்தம் என்ற ஒரு பொருள் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். மாசற்ற இரத்தம் என்ற ஒரு பொருள் இருப்பதை நாம் அறிய வேண்டும். இவன் யார் என்று சொன்னால், இவன் ஒரு பரிசேயன் என்று கூறப்படுகிறது. அப்படியானால் சமுதாயத்திலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு வாழ்கின்ற ஒரு கூட்டத்திலே இவனும் ஒருவனாக இருந்திருக்கின்றான். வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்ற பொழுது, இயேசுவின் காலத்திலே நிக்கோதேமை போன்று சுமார் 600 பேர் இஸ்ரவேலிலே வாழ்ந்தார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தனிமைப்படுத்தி ஒரு புனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த நிக்கோதேமும் அப்படிப்பட்டவர்கள் ஒருவனாகவும் அந்த குழுவினருக்கு தலைவனாகவும் இருக்கின்றான். இஸ்ரவேல் மக்களுக்கு இவன் போதிக்கின்ற ஒரு ஆசிரியனாக வாழ்ந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு செல்வந்தனாக சிறப்புடன் காணப்பட்டிருக்கின்றான். இந்த முப்பெரும் சிறப்புகளை கொண்ட இவன் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே தன்னை தாழ்த்தி வந்து ஒரு இரவிலே புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும், தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளவும், தன்னுடைய உணர்வுகளை உண்மையாய் இயேசுவிடத்திலே சொல்லவும் அவன் முன் வருவதை பார்க்கின்றோம். உலகத்திற்கு பயந்து இரவு நேரத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த அவன் சொன்ன வார்த்தை ரபி என்று இயேசுவை அழைக்கின்றான். ரபி என்று சொன்னால் போதகர் என்று அர்த்தமாம், அல்லது குரு என்று அர்த்தப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மாணவனை பார்த்து ஒரு ஆசிரியர் நீர்தான் எனக்கு குரு என்று அழைத்தால் அது எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ, அதுபோன்றுதான் இந்த நிக்கோதேமுவினுடைய வார்த்தை துவக்கத்தில் இருக்கிறது. காரணம், யெகோவா ஒருவரே நமது உண்மையான தெய்வம். அவரை மட்டுமே போற்ற வேண்டும், புகழ வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு எதிராக பேசுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு எவ்விதமான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பிடுவதும் தீர்மானிப்பதும் இந்த பரிசேயனுடைய வேலையாக இருந்தது. அப்படியாக அநேகர் நிச்சயமாய் தண்டித்தும் இருப்பான். அப்படி தண்டித்த ஒரு மனிதன் தான் இயேசுவை தேடி வந்து ரபி என்று அழைப்பது
குருவே என்று கூப்பிடுவது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த நிக்கோதேமு ஏதோ ஒன்றை அவன் ஆண்டவரிடத்திலிருந்து அறிந்திருக்கிறான். நான் 6 காரியத்தை நான் பார்க்க முற்படுவோம். இயேசுவிடத்தில் எவைகளை பார்த்திருப்பான்? 1, இயேசுவின் அதிகாரம் மிகுந்த வார்த்தைகளை எங்கோ இவன் கேட்டிருக்கிறான். அதிகாரத்தோடு ஆண்டவர் பேசுவதை எங்கோ மறைந்திருந்து இந்த மனிதன் கேட்டிருக்கின்றான். 2வதாக, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்க்கையை அவன் கூர்ந்து பார்த்திருக்கின்றான். 3வதாக, இயேசுவிடமிருந்து வெளிப்பட்ட வல்லமைகளை அவன் நம்பி இருக்கிறான். 4வதாக, அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அலைசி ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். 5வதாக, அவர் காட்டின அன்பு, பரிவு, மன்னிப்பு இவைகளை தன் உள்ளத்திலே அவன் திரும்ப திரும்ப சிந்தித்து உணர்ந்திருக்க வேண்டும். 6வதாக, ஆண்டவர் இயேசு நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் தெளிவுபடுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் இவன் புரிந்திருக்க வேண்டும். எனவேதான் இனி நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு குருவாக இருக்க தகுதியுடையவர் என்பதை அவன் உணர்ந்து அறிக்கை செய்கின்றவனாக இருக்கின்றான். பிரியமானவர்களே, யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஒன்றான மெய் தெய்வமாகிய உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்கிறது. எங்கும் இயேசுவை தேடி வந்த நிக்கோதேமு முதலிலே அவரை அறிந்து கொண்டு அவரை அறிக்கை செய்கிறார். நாமும் இந்த நிக்கோதேமு செய்தது போன்று நாம் பிதாவாகிய கடவுளை முதலாவது அறிய வேண்டும். 2வதாக, குமாரனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். 3வதாக, பரிசுத்த ஆவியாகிய ஈவை நாம் பெற்று மகிழ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த 3 காரியத்தை தான் நிக்கோதேமுடைய வாழ்க்கையானது நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கிறது. நாம் எவ்வளவு ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கலாம், எவ்வளவு போதனைகளை நாம் பிறருக்கு சொல்லி இருக்கலாம், எவ்வளவு முறை திருமறையை நாம் படித்திருக்கலாம், ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கிறோமா என்பதை குறித்து நாம் தியானிக்க நிக்கோதேமு இந்த நாளிலே நம்மை அழைப்பவராக இருக்கிறார். 2வதாக நாம் பார்க்கின்ற பொழுது தெளிவுபடுத்தின இயேசு கிறிஸ்து என்று. அன்பான தெய்வ பிள்ளைகளே, தன்னை குறித்து அறிந்து தன்னை நாடி வந்து தன்னுடைய மேன்மைகளை குறித்து அறிக்கை செய்த நிக்கோதேமுவை குறித்து ஆண்டவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அதன் பின் அவன் அறியாத காரியத்தை அவன் அறியும்படியாக உதவி செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதாவது மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற அனுபவத்தை குறித்து அவனுக்கு தெளிவுபடுத்துகின்றவராக இருக்கின்றார். நம் ஆண்டவர் கூறுகின்ற காரியம், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அவர் ஒரு வார்த்தையில் கூறிடவுடனே நிக்கோதேமு அதிர்ந்து போகிறார். அவனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவிடத்தில் திரும்பி கேட்கிறான், நான் இவ்வளவு பெரிய மனிதனாய் வளர்ந்து விட்டேன், நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் என் தாயின் கருவில் சென்று திரும்பி வர வேண்டுமோ என்று அவன் ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசுக்கு முன்னதாக வைக்கின்றான். நம் ஆண்டவர் இயேசு அதற்கு சிறப்பான ஒரு பதிலை கொடுப்பதை பார்க்கின்றோம். தாயின் கருவில் உருவாகி மனிதனாக பிறப்பது என்பது ஒருவருக்கு முதல் பிறப்பாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியின் கருவில் இருந்து பிறப்பது அவனுக்கு மறுபிறப்பாக இருக்கிறது என்று அவர் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் முதல் பிறப்பு என்பது சரீரத்தை மையமாய் வைத்து
கூறப்படுகின்ற ஒன்று. மறுபிறப்பு என்பது பரிசுத்த ஆவியை மையப்படுத்தி நாம் அழைப்பதுதான் இந்த மறுபிறப்பு என்று கூறப்படுகிறது. பிரியமான தேவஜனமே, இந்த உலகத்திலே நாம் பரிசுத்த ஆவியின் துணையோடு மறுபடியும் பிறக்காத பட்சத்திலே நாம் எந்தவித சாதனைகளையும் இந்த உலகத்திலே படைத்து விட முடியாது. அதே வேளையிலே மறுபிறப்பு அடைந்தவர்கள் அல்லது மறுபடியாக பிறந்தவர்கள் யார் என்று நாம் எப்படி தீர்மானிக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, மறுபடியும் பிறந்தவர்களுடைய அனுபவம் எப்படியாக இருக்கும் என்று 6 காரியத்தை எடுத்துரைக்கிறது. 1, மறுபடியும் பிறந்தவர்கள் பாவம் செய்யக்கூடாது. மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்கிறவர்கள் பாவம் செய்யக்கூடாது. 2வதாக, மறுபடியும் பிறந்தவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். 3வதாக, மறுபடியும் பிறந்தவர்கள் இயேசுவின் மீது வைத்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். 4வதாக, மறுபடியும் பிறந்தவர்கள் பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். 4வதாக, மறுபடியும் பிறந்தவர்கள் நீதி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கடைசியாக, மறுபடியும் பிறந்தவர்கள் உலகத்திலே ஜெயிக்கிறவர்களாக வாழ வேண்டும். இந்த 6 குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் மறுபடியும் பிறந்தவர்கள் என்ற பட்டியலிலே சேர்ப்பதற்கு கொஞ்சம் தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இது 3 குணங்கள் காணப்படும் மட்டுமே மறுபடியும் பிறந்தவர்கள். தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு சபை சொல்வது என்பதற்காக நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று சொல்கிறவர்கள் தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு உலகத்தையும் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த அருமையான காலை வேளையிலே இயேசுவை விசுவாசிப்போம். நம்முடைய மனம் புதிதாக மாறும்படியாக செயல்படுவோம். அப்பொழுது நம்முடைய உள்ளம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக மாற்றப்பட்டு நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியும். நிக்கோதேம் அதைதான் செய்தான். இயேசுவை சந்திக்கின்ற வரை அவன் மறுபடியும் பிறக்காத ஒரு மனிதனாக இந்த உலகத்தை அவன் ஏமாற்றுகின்றவனாய் இருந்தான். ஆனால் இயேசுவை சந்தித்தவுடனே அவன் மறுபடியும் பிறந்தவனாய் மாறி கடவுளுக்கு சாட்சியாய் வாழ்ந்தான். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்ற உறுதியை நமக்குள் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியும் பிறப்பு என்பது ஆண்டவரே ஏதோ வெளிப்புறமாக நடக்கின்ற ஒரு காரியம் அல்ல. அது உள்ளார்ந்த காரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் கிருபையை பெற்று கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கையை வாழ்வது. அது மட்டுமல்ல, மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் இம்மைக்காக மட்டுமல்ல மறுமையை அடைய வேண்டும் என்று வாழ வேண்டும். இதை உணர்த்தினதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். நிக்கோதேமை போன்ற நான் ஒருவேளை இம்மட்டும் மறுபிறப்பை குறித்து அறியாதிருந்ததற்காக நாங்கள் வருந்துகிறோம், மன்னியும். நாங்கள் மனமாற்றத்தோடு கூட மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ உதவிதாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இணை சொல்லுவோம். பரமனின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றண்டு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாதிரும். தீமை தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் உடைய சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும்
கூட இருப்பாராக. ஆமென். அன்பான காரைக்குடி TLC தெய்வீக ஐக்கிய ஆலயத்தின் சபை மக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. நம்முடைய அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின்படி ஒருவேளை முழுமையான அறிவிப்பு வரும் பட்சத்தில் நாளைய அதாவது 8ஆம் தேதி தொடங்கி நம்முடைய ஆலயங்களில் வழிபாடு நடத்த வாய்ப்பு நமக்கு காத்திருக்கிறது. எனவே தெளிவான அறிவிப்பு அரசாங்கத்திடம் வந்தவுடனே உங்களுக்கு இதே யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக அதை குறித்து தெளிவாக அறிவிப்பை நாம் தருவோம். முடிந்தவரை உங்களுக்கு சுற்றறிக்கை மூலமாகவும் நாங்கள் அதை அறிவிக்க விரும்புகிறோம். ஒருவேளை உங்களுக்கு சுற்றறிக்கை கிடைக்காத பட்சத்தில் நீங்களும் அறிந்தால் அதை குறித்து உங்கள் நண்பரோடும் குடும்பத்தினோடும் பகிர்ந்து கொண்டு அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி வருகின்ற வாரங்கள் துவங்கி நாம் ஆராதனை ஒன்றிணைந்து ஆண்டவரை துதிப்போம். அதுவரை ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.